ஒரு 150 அடி தார் ரோடு பேசுகிறீங்க. ஒரு ஏக்கரா தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடத்துக்குளத்துலேருந்துங்க ஒரு 6.5 கிலோமீட்டர்லேயுமே, கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ் வந்து ஒரு 6.5 கிலோமீட்டர்லையும் பூமி அமைச்சிருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 மரம் தென்னங்கன்று வச்சுருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 மரம் பக்கம் வந்து கொய்யா மரம் உள்ள இருக்குதுங்க. மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டக்குட்டை வெரைட்டிங்க. இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.5 வயசு ஆச்சுங்க. ஒரு சில மரமெல்லாம் வந்து பாலை வந்து காய் வர ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. நல்லா அருமையான மண்கண்டம் உள்ள செம்மண் பூமிங்க. காடு முழுசுமே வந்து சொட்டு நீர் வசதி இருக்குதுங்க. இதுதான் போர்வெல்லுங்க. போர்வெலோட ஆழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 அடிங்க. தொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமூலையிலேயே அமைச்சிருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்வெல், ஒரு தொட்டி, ஒரு ப்ரீ சர்வீஸ் வந்துருங்க. பூமியோட வந்து தெற்கோட்டில் வந்து கிழமையில் வந்து உங்களுக்கு ஒரு 5 அடி பொதுத்தடம் இருக்குதுங்க. இதை சர்வீஸுங்க. காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழமையிலேயே அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு சக்கரமேல் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்டர் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 10 டு 12 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. மொத்த ஏரியா வந்து ஒரு ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 55 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க. இதை வந்து தொட்டிங்க. தொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமூலையிலேயே அமைச்சிருக்குதுங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமரம், கொய்யா மரம், தென்னங்கன்று 3 வெரைட்டியும் இருக்குங்க. சப்போட்டா மரம் வச்சுருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கங்க. பொள்ளாச்சிலேருந்து வந்தீங்கன்னா 39 கிலோமீட்டருங்க. பழனிலேருந்து வந்தீங்கன்னாலும் 30 கிலோமீட்டருங்க. சூலூர்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக 75 கிலோமீட்டரில் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராங்க. சரியான பராமரிப்பு இல்லாதனால இப்படி இருக்குதுங்க. நம்ம வாங்கி நல்லா பராமரித்தா இன்னும் நல்லா காப்புறங்க. கொய்யா மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா காப்பு இருக்குதுங்க. நல்லா வருமானம் தரக்கூடிய வகையில் வந்து கொய்யா மரம் வந்துருச்சுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க. மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் வந்து கரெக்டாக 6.5 கிலோமீட்டரில் பூமி அமைச்சிருக்குதுங்க.